நான் சொன்னேன், பாரு அப்படி சொல்லாத. அக்கா சொல்றாங்கல்ல, நீ காது கொடுத்து கேட்கறது. ஆனா அதை என்கரேஜ் பண்ணாது. பாயிண்ட் இல்லைன்னா மூஞ்சில அடிச்சிரு. நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு திரியிற தர்பீஸை தன் கூடவே வச்சுக்கிட்டு கேம் ஆடின பாருவோட அதே கேம் பிளான் இங்கே நம்ம நடிப்பு அரக்கிக்கிட்டே நடக்கிறதுனால அது தெரிஞ்சுக்கிட்ட திவ்யா இவங்க ரெண்டு பேர்ட்டையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. இந்த பாரு என்ன பண்ணுவானா, ஒன்று சொல்லுவா, நீங்கள் சொல்கிறதே அப்படியே ஓகே சொல்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து அவள் பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாங்க உட்காந்து. அதில் நீங்கள் தான் டம்மி ஆயிருவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சாண்ட்ரா குரூப்பில் பேப்பர் ரவுடி இருந்தாலும் டாப்பராக தெரியுறது நம்ம திவ்யா தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க என்ன தான் இந்த குரூப்புக்குள்ளே இருந்தாலும் அவங்க மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் கூட அவங்க இன்னும் டாப்பில் தான் இருக்காங்க, கீழே போல. இந்த பாரு வந்து நாமினேஷனில் நம்ம எல்லாரும் தான் டிஸ்கஸ் பண்ணோன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக திவ்யாட்ட உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே காமனாக தானே டிஸ்கஸ் பண்ணோம். இதில் பாரு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, நம்ம எல்லாரும் சேமாக தான் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த பேச்சில் அப்படியே விழுந்துடாம கான்வர்சேஷனை மாற்றி எனக்கு மட்டும் தான் இங்கே வேர்க்குதா அப்படின்னு திவ்யா பேச்சை மாற்றுவாங்க. சரி, மேபி நான் கொஞ்சம் அக்ரி, இட்ஸ் மை கேம். கொஞ்சம் கூட இல்லையா ஷேம். நம்ம ஷோலேயே பார்த்துருப்போம், எல்லாரும் நாமினேஷன் பண்ணும்போது தட்டை எடுத்துகிட்டு ஓடி ஓடி கேவலமாக ஒரு கேம் பண்ணாங்க பார்வதி. ஏன்னா எவன் யாரை குத்துறான், நம்ம பிளான் பண்ணுறது கரெக்டாக நடக்கணுன்றது செம்மையாக பண்ணாங்க. அது என்ன தான் அவங்க கேம் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அது பார்க்குறது கொஞ்சம் பிச்சைக்காரத்தனமாக தான் இருந்தது. இதெல்லாம் பற்றி பேசும்போது தான் பாரு செஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ சாண்ட்ரா கிட்ட பாரு போய் சொல்லியிருப்பாங்க, சாண்ட்ரா பயங்கர சின்சியராக இருக்காங்க, ஆனால் அண்ணன் அப்படியே ஜாலியாக அப்படின்னு ஏதோ சொல்லும்போது திவ்யா சொல்கிறாங்க, பாரு இந்த மாதிரிலாம் நீ சொல்லாதேன்னு. அதுக்கு பாரு வந்து இல்லை நான் அதான் அக்கா தான் சொல்கிறாங்கல்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணேன். இதை தான் அவங்க எடுத்து சொல்கிறாங்க சாண்ட்ராக்கு, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அது கூட அப்படின்னு. அதேமாரி கான்வர்சேஷனை நீ தான் அப்படியே ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு அவர் சொல்கிறத அப்படியே கேட்டு நடந்துடுற. ஆனால் என்கிட்ட அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா இன்றைக்கி கூட ஒன்று பண்ணா, நான் ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்து என்ன பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ணுறதுலே குறியாக இருந்தா, நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பதில் சொல்ற அப்படின்னு இந்த மாதிரி சொல்லி பார்வதி மூக்க உடச்சு விட்ட மாதிரி பேசுகிறாங்க. அப்படி சொல்லி பாரு சொல்கிறதெல்லாம் கேட்டினா அவள் பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணி உங்களை தான் மாட்டி விடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தெளிவாக தான் இருக்காங்க திவ்யா. இதுக்கப்புறம் நம்ம பேப்பர் ரவுடியும் சாண்ட்ராவும் கொஞ்சம் பார்த்து விளையாண்டா கேம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திவ்யா இன்னொன்று சொன்னாங்க, எங்களெல்லாம் தனியாக விட்டவங்க உங்களை மட்டும் ஜோடியாக விட்டுருக்காங்க, நீ ஜோடியாக கேம் ஆடுங்க, அதுதான் உங்களுக்கு வேணும், அந்த மாதிரி கேம் ஆடி ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆடும் ஆடி தொலையும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளாம் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. பார்வை குரூப்லேருந்து கழட்டி விட்டா இதுக்கப்புறம் இவங்க பயங்கரமாக விளையாடுவாங்களா, திவ்யா பழைச்சிப்பாங்க, பேப்பர் ஜோடி என்ட்ராகும்போது சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் கிழிப்பாங்களா, இல்லை அவங்க கிழிஞ்சு போய் நிற்பாங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.